அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். சான்றோர் உள்ளிட்ட அவைக்கு என் அன்பு வணக்கம். எல்லாரும் எப்படா மணி ஓசை கேட்கும், இடத்த காலி பண்ணலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இந்த நேரத்தில் சிலம்பின் ஓசையா அப்படிங்கிற உங்களுடைய குரல் என்னுடைய காதுகளிலும் கேட்கிறது. அதனால் ரொம்ப கவலைப்படாதீங்க, ரொம்ப போர் அடிக்க மாட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? சிலம்பின் ஓசை, இதில் என்ன ஓசை அப்படின்னா, எப்பவுமே எந்த ஒரு நூலாக இருந்தாலும் அந்த நூலை இன்னொருத்தர் சொல்லி கேட்குறத விட நாமளே வாசிக்கும்போது அந்த புத்தகம் என்ன பண்ணோம், நம்மக்கிட்ட பேசும். கிட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழி முழுக்க நாள் முழுக்க நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பா அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு நூலுமே பேசும். அதனால் எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சங்க இலக்கியம், இலக்கண நூல், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, உரையாசிரியர்கள் கண்கொண்டு பார்ப்பதை விட அதனுடைய டெக்ஸ்ட் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்குறப்ப எனக்கு சிலப்பதிகாரத்தில் பிடிச்ச ஒரு மூணு விஷயம் பற்றி மட்டும் பேச போகிறேன். மூணு விஷயம்னா, சிலம்பில் 3 என்னது? ஐயோ, தமிழாசிரியர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற உங்களுடைய குரலும் என்னுடைய காதில் விழுகிறது. கவலைப்படாதீங்க, சத்தியமாக அது கிடையாது. ஆனால் இங்கேயும் நாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியது 3 விஷயம். என்னன்னா, நமக்கு பிடிச்ச விஷயம்தான். 1 திருமணம், 2வது பிள்ளைப்பேறு, 3வது கற்பு. சரியா? சரி, திருமணம்னா என்ன? திருமணம்னா என்ன? பிடிக்காத 2 பேரை சேர்த்து வைக்கிறது. பிடிச்ச 2 பேரை சேர்த்து வச்சாலுமே என்ன ஆகிடும், கொஞ்ச நாளில் பிடிக்காமல் போயிடும். அதுதான் என்னது? திருமணம். இந்த திருமணம் செய்கிறதுக்கு காலங்காலமாகவே நிறைய வழிமுறைகள் இருந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோன்னா, அந்தமான் இருக்கு இல்லையா, அந்தமானில் ஜாரவா அப்படின்னு ஒரு ஆதிவாசி கூட்டம் இருக்கான். அந்த கூட்டத்தில் என்னன்னா, மாப்பிள்ளை இருக்காங்க இல்லையா, மாப்பிள்ளை என்ன பண்ணணுமா, போய் வேட்டையாடி அதை பக்குவமாக சமைச்சு மணப்பெண் வீட்டுக்கு கொடுக்கணுமா. சரியா? அப்படி கொடுத்தாதான் என்ன பண்ணுவாங்களாம், திருமணத்திற்கு சரின்னு சொல்லுவாங்களாம். இல்லை சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் எனக்கு தெரிஞ்சு பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகள் சிறப்பாகவே சமைப்பதாக நான் கருதுகிறேன். வேற வழி இல்லை, அந்த விஷயமும் இருக்கு, அதை அடுத்து பேசுவோம். அடுத்தது ஆனைமலை. அங்கே காடர் இனம் அப்படின்னு ஒரு இனம் இருக்கான். அங்கே எப்படி அப்படின்னா, பையன் வீட்டில இருந்து என்ன பண்ணணுமா, 48 நாள் பொண்ணு வீட்டில் தங்கி இருக்கணுமா. நல்ல வாய்ப்பா இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. 48 நாள் தங்கி இருந்தா அங்கே மாப்பிள்ளை விருந்து கிடையாது, மாப்பிள்ளை தான் விருந்து செஞ்சு போடணும். 48 நாள் பொண்ணு வீட்டில் இருந்து அவங்க வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கணுமா. அப்படி எல்லா வேலையும் பார்த்து அவங்களுக்கு திருப்தி ஆனாதான் என்ன பண்ணுவாங்களாம், பொண்ணு தருவாங்களாம். இதே மாதிரி நம்ம இதில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நம்ம சீதையை திருமணம் செய்வதற்காக ராமர் என்ன பண்ணார், வில்ல வளைச்சார். அதே மாதிரி நம்மளுடைய மகாபாரதத்தில் திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அர்ஜுனன் என்ன பண்ணான், அம்பு எய்தான். நம்மளுடைய சங்க இலக்கியங்களை எடுத்துக்கோங்க, அதில் என்ன சொல்கிறாங்க, கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள். என்ன பண்ணுவாங்களாம், வீட்டில் பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா பிறந்த உடனே வீட்டில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம், ஒரு காளையை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம். பிள்ளை வயசுக்கு திருமணத்திற்கு வந்து நிற்கிறப்ப காளையும் என்ன பண்ணுமா, வளர்ந்து நிற்கும். அந்த காளையை அடக்குபவன் யாரோ அவன்தான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு உரியவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பரவாயில்ல, அப்போ எல்லா காலத்துலையுமே மாட்டையே அடக்கிட்டான்னா பொண்ணையும் அடக்கிடுவான் அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் நம்பியிருக்காங்க போல. சரிங்களா? இது என்னன்னா, பிற இடங்களில் மட்டும் இந்த மாதிரியான திருமண முறைகள் இருந்தது கிடையாது. நம்மளுடைய சங்க இலக்கியங்களையுமே இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, தகுதிகான் திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணினுடைய தகுதியை பார்த்து திருமணம் செய்து தருவது, அப்புறம் அந்த வேலை செஞ்சாதான் திருமணம் அப்படிங்கிறத சேவைகான் திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2ஐயும் தவிர இன்னும் ஒரு 2 திருமணம் இருக்கு. என்ன திருமணம்? 1 களவு திருமணம். யாருக்கும் தெரியாம, அதுவும் பாருங்களேன், நம்ம சங்க காலத்தில் எவ்வளவு நாகரிகமான ஆட்கள். இன்னைக்கு ஈஸியாக என்ன வார்த்தை பயன்படுத்துகிறோம், ஆணும் பெண்ணும் திருமணத்திற்காக தனியாக சென்று விட்டால் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறோம்.
ஆனால் அந்த காலத்தில் அதுக்குமே ஒரு கலைச்சொல் உண்டு. என்னது? உடன்போக்கு. அப்போ களவு கால திருமணம்னு தனியாக ஒன்று இருந்திருக்கு. அடுத்து பெற்றோர்கள் செய்து வைத்த திருமணம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இதில் கோவலன் கண்ணகி அவங்களுடைய திருமணம் என்ன வகையில் அமைஞ்சிருக்கு? பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணம். இதில் ஆய்வாளர்கள் எல்லாரும் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் பண்பாடில் களவு வழிபட்ட திருமணம் தான் அதிகமாக நடந்திருக்கு. ஒருவேளை கோவலனும் கண்ணகியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா கூட என்னவா இருந்திருக்கும்? அவங்களுக்குள்ள அந்த பிரிவு வராமல் இருந்திருக்கும். ஏன்னா கோவலன் அவனுடைய பண்பு நலன் வேற, அவனுடைய எதிர்பார்ப்பு வேற. ஆனால் கண்ணகி அவளுடைய பண்பு வேற, அவளுடைய நடவடிக்கைகள் வேற. அப்போ இரண்டு வேறுபட்ட துருவங்களை இணைத்ததால் தான் இந்த மாதிரி நடந்ததோ அப்படிங்கிறது ஆய்வாளர்களுடைய கருத்து. அப்போ இங்கே அடிப்படையில் அந்த திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே என்ன ஆயிடுச்சு? பிரச்சனைக்கு உரியதாக மாறிவிட்டது. அடுத்தது ரெண்டாவது விஷயம் பிள்ளைப்பேறு. நீங்கள் இந்த பிள்ளைப்பேறு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருக்காவது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்க, கல்யாணம் பண்ண ஒரு சில நாட்களே என்ன கேட்க ஆரம்பிப்பாங்க? ஏதாவது புழு பூச்சி உண்டா அப்படின்னு கேட்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஏன் புழு பூச்சின்னு சொல்கிறாங்க? புழு அப்படின்னா அது எந்த இடத்துல உருவாச்சோ உருவான இடத்துலையே என்ன பண்ணோம்? நெளிஞ்சிட்டு அங்கேயே இருக்கும். பூச்சிங்கிறது என்ன பண்ணோம்? பறந்து போயிடும். அதே மாதிரி தான் ஆண் என்பவன் என்ன பண்ணுவானா? திருமணத்திற்கு அப்புறமோ முன்னாடி அப்படி நினச்சிருக்காங்கங்க. ஆண் என்பவன் வீட்டிலேயே இருந்து பெற்றோர்களை பார்த்து கொள்ள கடமைப்பட்டவன். அதனால் ஆண் குழந்தையை குறிக்கக்கூடியது என்ன? அந்த புழு. பூச்சினா என்ன? பெண்கள் என்ன பண்ணுறோம்? கல்யாணத்துக்கு அப்புறம் திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு போயிடுவோம். அதனால தான் புழு பூச்சி உண்டா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. எப்போவுமே என்ன அப்படின்னா, இந்த பிள்ளை பேருங்கிறது பெண்ணுக்கு மிக முக்கியமான ஒன்றாவே சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு கவிதை, ஒரு 4 வரி என்னை ரொம்ப பாதித்த ஒன்று. குழந்தை இல்லாத ஒரு பெண்ணின் வழி. நான் இறந்த பிறகு எரித்து விடாதீர்கள், நான் இறந்த பிறகு எரித்து விடாதீர்கள், தயவு செய்து புதைத்து விடுங்கள், தயவு செய்து புதைத்து விடுங்கள், அப்போதாவது என் வயிற்றில் ஒரு புழு பூச்சி உண்டாகட்டும். ஏன் இதை இந்த மாதிரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பவுமே பெண்ணுக்கு அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் உண்டு. அதில் அவளுக்கான முக்கியமான கடமையாக கருதப்படுவது என்னதுதான்? இந்த பிள்ளைப்பேறு. ஏன்னா பிள்ளைப்பேறு இல்லாத ஒரு பெண்ணை இன்னைக்கு வரைக்கும், முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய அயமை அவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டால் வீட்டில் 12 பிள்ளைங்க 13 பிள்ளைங்க இருந்தது. அடுத்து அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? ஒரு சிவப்பு முக்கோணம் போட்டுச்சு, 3 போதும் அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன வந்தது? நாம் இருவர் நமக்கு இருவர்னு வந்தது. அடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்தது. இப்போ என்ன போயிடுச்சு? நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைன்னு வந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் நிறைய இடங்கள்ல பாருங்க, குழந்தை வேண்டுமா, எங்களிடத்தில் வாருங்கள் வாருங்கள்னு சொல்லி இதுக்கு கன்சல்டிங் ஃபீஸ் முதற்கொண்டு ரொம்ப குறைச்சி தரோம் அப்படின்னு சொல்லி மருத்துவமனைகள் பெருகி வருகின்றன. இது எல்லாமே பெண்களுக்கான, அதுவும் பாருங்க, ஆண்கிட்ட குறை இருக்கா பெண்கிட்ட குறை இருக்கா, எப்படி இருந்தாலுமே அதற்கான பிரச்சனை யார்கிட்ட தான் வரும்? பெண் பிள்ளைகளிடம்தான் வரும். ஆனால் நம்ம ஆட்கள் என்றைக்குமே என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு என்ன பிள்ளை தான் அதிகமாக வேணும்? ஆம்பளை பிள்ளை தான் வேணும். இப்போ அதனால் என்ன போயிடுச்சு தெரியுமா? பெண் பிள்ளைகளுடைய ரேஷியோ குறைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு திருமணத்திற்கான பொம்பளை பிள்ளைகளா எல்லாரும் சந்தோஷப்படலாம்யா. இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் டிமாண்ட் அதிகம். நிஜமாவே பெண் தேடுறோம். பெண் தேடுனா நிஜமாவே பசங்களா, சாரியா, பொண்ணே இப்போ கிடைக்கல. ஓகேங்களா? அந்த அளவுக்கு அந்த விகிதமே குறைஞ்சு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, பெண் குழந்தைகளை முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அப்படியெல்லாம் ரொம்ப எதுவும் பண்ணலை. ஒன்று கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்க, இல்லை விஷம் கொடுத்து கொண்டிருக்காங்க, இல்லை கடலில் தூக்கி போட்டிருக்காங்க, கடவுளுக்கு பலி கொடுத்துருக்காங்க. திரும்பவும் அந்த குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கணுங்கிறதுக்காக பால்லையே முக்கி கொண்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இது ரொம்ப முந்தின காலத்தில் கூட இல்லை, 2013 மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு சென்சஸ் எடுத்தாங்களாம். யார் யாருக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்களாம். எடுத்தப்ப கிட்டத்தட்ட ஒரு 233 பேருக்கு என்ன பேர் இருந்ததான் தெரியுமா? நாகோஷி அப்படிங்கிற பேர் வச்சுருந்தாங்களாம். நகோஷி. நகோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேண்டாம் அப்படின்னு அர்த்தமா. ஷி அப்படின்னா என்னன்னா
பெண் குழந்தைன்னு அர்த்தமா. வேண்டாம் பொண்ணு. நம்மளுடைய தமிழகத்திலையும் கூட இந்த பேர் நம்ம அதிகமாக கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். போதும் பொண்ணு அப்படிங்கிற பேர் நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு எதுக்காக இப்படி பெண் குழந்தைகளுக்கே அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆண் பிள்ளைகளை மட்டும் சொல்றதுக்கு இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்வோம், நினைவு இருக்குமா? புத்திரன்னு சொல்லுவாங்க. புத்திரன் அப்படின்னா என்னவா? பெற்றோர்களை நரகத்திற்கு போக விடாமல் காப்பாற்றுபவன் அர்த்தமா. அதனால சொல்லுவாங்க இல்லையா, கொல்லி போடுறதுக்கு எனக்கு பிள்ளை வேணும். இன்னைக்கும் கூட நிறைய இடங்கள்ல என்ன, கொல்லி வைக்கிற உரிமை யாருக்கு தான்? பையனுக்கு தான். இப்போ இந்த கொஞ்சம் மின்சார ஈடுகாடு வந்ததுனால ஒரு சில இடங்கள்ல அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கு. அப்ப ஆண் குழந்தைகள் தான் வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற ஒரு சமூகத்தினுடைய பின்புலம் அதிகமாகவே இருந்தது. நம்ம சங்க இலக்கியத்தில் கூட பார்த்தோன்னு வைங்க, நிறைய பாடல்கள்ல எப்படி தான் இருக்கும், புதல்வர் தாயே சிறுவன் தாயே அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ஆணை முன்னிலைப்படுத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் போனா போகுதுன்னு ஒரே ஒரு பாடல்ல மட்டும் எப்படி இருக்கும், ஐங்குறுநூறுல ஒரே ஒரு பாடல்ல பெண் குழந்தை வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இங்க சிலப்பதிகாரத்துல என்ன ஆகுது, சிலப்பதிகாரத்துல இதுலயே இன்னொரு மாறுபாடை நீங்க பார்க்கலாம். நீங்க சங்க இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா, குழந்தை பேருங்கிறது யாருக்கு தான் உரியது? தலைவிக்கு தான் உரியது. பரத்தைக்கு பிள்ளை பிறந்ததாகவோ அதை தலைவன் பாராட்டினதாவோ எங்கேயுமே எந்த குறிப்புமே கிடையாது. ஆனா சிலப்பதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்த கோவலன் கண்ணகிக்கு குழந்தை கிடையாது. ஆனா கோவலனோடு இணைந்து வாழ்ந்த மாதவிக்கு குழந்தை உண்டு. மாதவியினுடைய பிள்ளை யாரு? மணிமேகலை. சரிங்களா? அப்ப பெண் குழந்தை தான் பிறந்ததா அப்படின்னு சொல்லி கோவலன் என்ன பண்ணல, கோச்சிட்டு போகல. அந்த பெண் குழந்தைக்கும் என்ன பண்றான், தன்னுடைய குலதெய்வத்தினுடைய பேரை வச்சு அந்த பேர் சூட்டு விழால எல்லாருக்கும் அவ்வளவு பொருள் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிள்ளை பேரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த ஒரு மாற்றம் சிலப்பதிகாரத்துல இருக்கிறத நாம பார்க்க முடியுது. அடுத்து மூணாவது இந்த கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எனக்கு எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச டாபிக். இதை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க பேசலாம். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் மிக குறைவுன்னு நினைக்கிறேன். இன்னும் அநேகமாக 5 நிமிஷமோ என்னமோ, அதுக்குள்ளே எவ்வளோ பார்க்க முடியுமோ நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இந்த கற்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை பற்றி எப்போ பேச ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா காலத்துலேயும் பேசிட்டு தான் இருக்காங்க. இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கோங்கிறத மறந்துடுவோம். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாரும் நேராக எங்கே போகிறோம், இதுக்கு முன்னாடி இலையும் தலையும் கட்டிக்கொண்டு காடுகளில் ஆதிவாசியாக இருந்தோம் இல்லையா, அந்த ஒரு காலத்துக்கு போகிறோம். ஓகேவா? இப்போ அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஆணுக்கு தொழில் என்ன? வேட்டையாடுறது. அப்போ வேட்டையாடி என்ன பண்ணுறாங்க, மிருகங்களை அடித்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தப்போ அந்த காலத்தில் எல்லாரும் எப்படி தான் வாழ்ந்தாங்க, இனக்குழு சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இனக்குழு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆண்கள் போய் வேட்டையாடி கொண்டு வருவாங்க. அதை அந்த இதில் இருக்கக்கூடிய பெண், மூத்த பெண் இருப்பா இல்லையா, அவள் என்ன பண்ணுவா, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாள். இதை தான் ஆரம்பத்தில் நம்மளுடைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க, தாய் வழி சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆரம்பத்தில் அந்த இனக்குழு வாழ்க்கையில் கொண்டு வந்ததை என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்ருக்காங்க. சரிங்களா? அப்போ இது எனக்கு தான் வேணும், அது உனக்கு தான் வேணும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் தான் என்ன ஆகுது, விவசாயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு இடத்துல நிலையா இருந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நில உடைமை சமூகம் வருது. அப்ப நில உடைமை சமூகம் வர்றப்ப தான் அடுத்து என்ன ஆகுது, இது என்னுடையது, இது உன்னுடையது அப்படிங்கிற பிரிவினை வருது. அதுக்கப்புறம் யார்கிட்ட அதிகமா பொருள் இருக்கோ அப்பதான் என்ன மாறுது, அது தனி உடைமை சமூகமா மாறுது. அப்ப ஒரு ஆண் என்ன பண்றான், அவங்கிட்ட சொத்து அதிகமா இருக்கிறப்ப அந்த சொத்து தனக்கு அடுத்து யாருக்கு போகணும்னு நினைக்கிறான், தனக்கென்று பிறந்த வாரிசுக்கு போகணும்னு நினைக்கிறான். ஒரே ஒரு உண்மையை சொல்லட்டுமா, ஒரு பிள்ளைக்கு அப்பா யாருன்னு யார் மட்டும்தான் சொல்ல முடியும், அம்மா மட்டும்தான் சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப ஆண்களுக்கு இயல்பா பயம் வருது. அப்ப நம்ம
இல்லாத நேரத்துல நம்மளுடைய மனைவி வேற யார் கூடயாவது தொடர்பு கொண்டாள் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ண சொத்து எல்லாம் யாரோ ஒருத்தனுக்கு போறதா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை கட்டுப்படுத்துவதற்காக காலையில சொன்னாங்க இல்லையா, சினிமா எப்படி ஆணாதிக்கத்தின் கையில் இருக்கிறதோ அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆகுது, ஆணாதிக்கம் தலை தூக்க ஆரம்பிக்கின்றது. அப்ப பெண்ணை அடக்கி வைக்கணும். அப்ப என்னதான் பண்ண முடியும்? யாரா இருந்தாலும் இப்ப நீங்களே இருக்கீங்க, இப்ப உங்களையே யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தோணும்? போனா என்னன்னு தான் தோணும். அப்ப யாரையுமே என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. அப்ப கட்டுப்படுத்தாம அவளாவே அதை தானாவே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதற்காக ஒரு சில விஷயங்களை எப்பவுமே சொல்லுவாங்க. பெண் என்பவள் வளர்க்கப்படுவது இல்லை, வார்க்கப்படுகிறாள். அப்ப அவளுக்கு சின்னதுல இருந்தா என்ன பண்றாங்க, நீ இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும். இந்த ஒரு படம் பார்த்துருக்கீங்களா, வடிவேலு சாரும் கோவை சரளா அவங்க 2 பேரும் நடிச்சது. ஒரு சீன்ல 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. வடிவேலு சார் சரக்கு போட்டுட்டு இருப்பாரு. அப்ப கோவை சரளா அவங்ககிட்ட கேட்பாங்க, 2 2 எத்தனை அப்படின்னு. அவங்க 4 அப்படிம்பாங்க. இல்ல 5. அது எப்படிங்க 2 2 4 தானே என்னதும் வடிவேலு சார் சொல்வாரு, இல்ல 2 2 4ங்கிறது வகுப்பு கணக்கு, 5ங்கிறது புருஷன் கணக்கு. இதை நீ சரின்னு சொன்னாதான் நான் என்ன பண்ணுவேன், ஏன் பொண்டாட்டியும் பத்தினின்னு சொல்லி மெரினா பீச்சில் உனக்கு ஒரு சிலைய வைப்பேன் அப்படின்னு சொல்வார். அப்ப இது என்னன்னா, நீ இப்படிதான் இருக்கணும், நீ இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு பெண்ணுக்கு கட்டமைக்கப்பட்ட கதைகள் தான் இங்கே அதிகம். நீ நல்லா இப்படி இருந்தாதான் நீ சீதை மாதிரியா இருக்கணும், நீ அருந்ததி மாதிரியா இருக்கணும் அப்படின்னு திருமணத்திலையும் பார்க்குறோம் இல்லையா, அருந்ததி நட்சத்திரத்தை தான் பார்க்குறாங்க இல்லையா. ஆனால் அதெல்லாம் உண்மையான கதைகள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அருந்ததி நட்சத்திரம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஒவ்வொரு புராண கதைகளுக்கும் பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ ஆண் என்ன பண்ணுறான், பெண்ணே நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதற்கான சட்டதிட்டங்கள் அதிகம், பெண்ணுக்கு அதிகம். ஆனால் ஆணுக்கு இருக்கா? கிடையாது. இன்னொரு கதை, இந்த கதையிலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம், இதில் வர்ற 2 கேரக்டருக்கு, ஒரு கேரக்டருக்கு வடிவேலு சாரையே இமேஜின் பண்ணிக்கோங்க, இன்னொரு கேரக்டருக்கு கோவை சரளாமாவையே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வடிவேலு சார் என்ன பண்ணுறாரு, ஒரு கதை கேட்குறதுக்கு போகிறாரு. இப்படி ஒரு இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. கேட்கும்போது அவர் என்ன பேசியிருக்காரு, திருவள்ளுவரை பற்றி பேசியிருக்காங்க. உங்களுக்கு அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காரு, வெளியே இருந்து வாசுகி அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அந்த நேரம் அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருந்திருக்காங்க. உடனே இவர் வாசுகின்னு கூப்பிட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இதோ வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி அந்த கயரை அப்படியே விட்டுட்டு வந்திருக்காங்க. விட்டா என்ன ஆயிருக்கணும், குடம் கிணத்துக்குள்ள விழுந்திருக்கணும். ஆனா அந்த அம்மாவுடைய கற்பு நெறியால அந்த பானை என்ன பண்ணுச்சான், அப்படியே தொங்குச்சு. இதை நம்மால் பார்த்துட்டாருல, கேட்டுட்டார் இல்லையா. அப்ப அவருக்கு அடுத்த சந்தேகம் என்ன, ஓ அப்ப நம்ம பொண்டாட்டியும் பத்தினி தானா அப்படின்னு இன்னைக்கு செக் பண்ணிடணும் அப்படின்னு வீட்டுக்கு வராரு. போதா குறைக்கு என்னன்னா அவருடைய ஒய்ஃப் பேரும் வாசுகி, நம்ம அம்மா பேரும் வாசுகினே ஆகி போயிடுச்சு. ஓகேவா? அப்ப என்ன பண்றாரு, வாசல்ல இருந்து வாசுகி கரெக்டாக அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. போன நேரத்தில் அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி தண்ணி இறைச்சிட்டு இருந்திருக்காங்க. இவர் போய் வாசுகி அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்ட உடனே அந்த அம்மாவை என்னங்க அப்படின்னு திரும்பியிருக்காங்க. திரும்பினா என்ன ஆயிருக்கு, அந்த கயிறு ஒரு நிமிஷம் நின்றுருக்கு. அடுத்து என்னதான் ஆகும், கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. வடிவேலு சாருக்கு வந்ததே கோபம். என்ன பண்ணுறாரு, வந்து பொண்டாட்டியை இழுத்து போட்டு அடி 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 அடின்னு அடிக்கிறாரு. அந்தம்மா, யோ புருஷா எதுக்கியா என்னை போட்டு அடிக்கிற சரி ரீசனை சொல்லிட்டாது அடியா அப்படிங்கிறாங்க. உடனே வேமா அவர் கேட்குறாரு, நீ பத்தினியா அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி இத்தனை நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு சந்தேகம் அப்படின்னதும், இல்லை நீ பத்தினியா இருந்தா நான் கூப்பிட்ட உடனே என்ன பண்ணியிருந்திருக்கணும், இந்த கயிறு அப்படியே நின்றுக்கணும் இல்லையா அப்படிங்கிறாரு. அந்த அம்மாவும் இப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க. பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அம்மா வழக்கமாக என்ன செய்வாங்க, திரும்ப அவரை பிடிச்சு அடி வெளுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் அடி அடியே, இப்போ நீ எதுக்கடி என்ன அடிக்கிற, சொல்லிட்டு அடிடி அப்படிங்கிறாரு. உடனே தான் அவங்க கேட்குறாங்க, நீ கூப்பிட்டியா, ஆமாம். நானும் வந்தேனா, ஆமாம். கயரை பார்த்தியா, ஆமாம். நான் விட்ட உடனேயே உள்ளே விழுந்துச்சா அப்படிங்கிறார்.
உடனே ஒரு ரீவைன் அப்படியே ஓடுது. அவர் யோசித்து பார்க்குறாரு, இல்லை ஒரு செகண்ட் நின்றுட்டு அப்புறம்தான் விழுந்துச்சு அப்படிங்கிறார். உடனே தான் அம்மா சொல்கிறாங்க, நீ கூப்பிட்ட உடனே நான் வந்தேன், அப்போ அந்த கயறு யோசிச்சிச்சு, நான் பத்தினிதானா அப்படின்னு அது யோசிச்சிச்சு. ஆமான்னதுனால ஒரு செகண்ட் நின்றுச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்ட நீ வள்ளுவரா அப்படின்னு அது யோசிச்சிச்சு, இல்லைன்னதும் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். ஓகேங்களா? இது எல்லாமே என்னன்னா புனைந்துரைக்கப்பட்ட கதைகள். இப்படி கதைகள் மூலமாவே என்ன பண்றாங்க, பெண்களுக்கு நீ இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வரையறைக்கு இப்படிப்பட்ட கதைகள் அவர்களுக்கு துணை நிற்கின்றன. இந்த சிலப்பதிகாரத்திலுமே நீங்க பாருங்க, தேவந்தின்னு ஒரு கேரக்டர் வரும், ஆதிரைன்னு ஒரு கேரக்டர் வரும், அடுத்து நம்மளுடைய கண்ணகி, அடுத்து கோப்பெருந்தேவி, கடைசியா பரத்தையர் குலத்தில் இருந்த மாதவி. பரத்தையர் குலத்தில் இருந்தால் கூட அந்த மாதவி அவங்களுமே எப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்த்திருக்காங்க, கற்போடு தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த வழிமுறையை நம்ம பார்க்க முடியுது. சார் டைம் ஆயிடுச்சா? 5 நிமிடம். ஓகே, அப்ப இன்னும் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் நிப்பாட்டிடுறேன். இந்த பெண்களுக்கான கட்டுப்பாடுகள்ங்கிறதுல அடுத்து இன்னொரு ஒரே ஒரு விஷயம், பெண்களுக்குன்னு ஒரு 4 பண்பு சொல்லுவாங்க, தெரியுமா? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. ஓகேவா? இப்ப அச்சம்னா என்ன? அதாவது என்னன்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு கரப்பாம்பூச்சி வந்ததுன்னு வைங்க, இல்லை வீட்டில் வச்சுக்கிடும், வீட்டில் நான் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அந்த இடத்துல ஒரு கரப்பாம்பூச்சி வந்தால் கூட நான் என்ன பண்ணணும், ஐயோ எங்க கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லி நான் கத்தணும். உடனே என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து அப்படியே வந்து, ஏய் ஒன்றும் இல்லைப்பா கரப்பாம்பூச்சி தான்யா இப்போ பாரு அப்படின்னு சொல்லி அதை அடித்து இப்படி தூக்கி, ஏய் இதை பார்த்தா நீ பயந்த மண்டு அப்படின்னு சொல்லி ஓரமாக தூக்கி போட்டு என்ன பண்ணணும், பயப்படாத அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகணும். அதை விட்டுட்டு ஏதோ கிச்சனுக்குள்ள சத்தம் கேட்குதுன்னு சொல்லி, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு அவர் வந்தப்ப, இல்லைங்க இந்த ஒரு 6 அடி பாம்பு ஒன்று வந்துச்சு, இப்போதான் விளக்கமாற வச்சு மண்டையில் 2 தட்டு தட்டி அந்த போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா என் வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு, பாம்புக்கே இந்த நிலைமைனா நமக்கு. ஓகேவா? அப்ப அச்சம். ஓகேவா? அடுத்தது மடம்னா என்ன அப்படின்னா, எனக்கு ஒன்று தெரிஞ்சிருந்தாலுமே நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசும்போது என்ன பண்ணணும், அது தெரியாத மாதிரியே சொல்லணும். எதையாவது உன்னை கேட்டு, ஏய் அது உனக்கு தெரியுமா, அது நான் போன மாதமே பார்த்து முடிச்சிட்டேங்க, இது என்ன, அது நான் போன வருஷமே படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் இவளை எந்த வகையிலையும் நம்ம வகைக்கு கொண்டு வர முடியாது போல அப்படின்னு சொல்லி ஆணுக்கு பெண்ணினுடைய அறிவை கண்டால் பயம் வந்துவிடும். அதனால மடமைத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஔவையாரை ஏங்க பாட்டியாவே காட்டுறோம். ஏன் ஔவையார் ஒரு இளம் வயது பெண்ணா இருக்கக்கூடாதா? எதனால பாட்டியா காட்டுறோம், நீ அறிவோட இருந்தன்னு வச்சுக்கோ மவளே, காலம் முழுக்க நீ யாரு தான், ஔவையார் தான். அதுதான் அதனுடைய அடிப்படை. அதே மாதிரி ஆண்டாள் பாருங்க, ஆண்டாள் அவ்வளவு அறிவுத்திறம் மிக்கவர்கள் தான். இந்த ஜோதியில் ஐக்கியமாக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்கலாம் என்னதுதான், நெருப்புல போட்டு எரிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப பெண் அறிவாளியாக இருக்கக்கூடாது, அதுதான் மடம். அச்சம், மடம். 3வது நாணம். நாணம் யார்கிட்டங்க வரும், உரியவரிடத்தில் வருவது. நாணம்ங்கிறது உரியவரிடத்தில் வருவது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் வெக்கப்படணும்னா யார்கிட்ட தான் வெக்கப்படணும், என் வீட்டுக்காரர்கிட்ட தான் வெக்கப்படணும். எனக்கு பார்க்குற எல்லாரை பார்த்தும் எனக்கு வெக்கமா வருது அப்படின்னா அதுக்கு அர்த்தமே வேற. பின்னாடி இந்த நாணம் அப்படிங்கிறதுனுடைய பொருளையுமே என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி நிறைய மாத்திட்டாங்க. கடைசியில் சொல்லுவாங்களே இந்த பயிர்ப்புனா என்னன்னு தெரியுமா? பயிர்ப்புங்கிறது, இப்போ நம்ம ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக ஆணும் பெண்ணும் மொத்தமாக இப்படி வெளியேறக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா, முன்பின் தெரியாத ஒரு ஆடவர் என் கிட்டத்தில் வரையில கை மேலே உரசிருச்சு அப்படின்னா அந்த ஒரு அருவருப்பான ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அதுதான் பயிர்ப்பு. நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு அந்த பயிர்ப்பு உணர்வோடு இருந்தால் யாராவது பஸ்ஸில் வர முடியுமா? பஸ்ஸை கூட விடுங்கங்க, இந்த மினி பஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்க, சத்தியமாக முடியாது. அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கண்டக்டர் அவங்களுக்கெல்லாம் ஒரு 70% நான் சொல்வேன், அவங்களுக்கெல்லாம் அவார்டே நம்ம கொடுக்கலாம். என்னதான் பண்ணுவாங்க, உள்ளே இருந்து அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி இப்படி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஆனால் பெருமளவு
இங்கிட்டு இருந்து அங்கிட்டு, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு. இதே மாதிரி இன்னும் நம்ம போக வேண்டிய இடங்கள் அதிகம். எனக்கு ரொம்ப பயிர்ப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கிறதுக்கு போக மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், வெளியே எந்த இதுக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிற சூழல்ல பெண்கள் இருக்க முடியுமா? முடியாது. ஆனா இன்னைக்கு வரைக்குமே இந்த குணங்களோடு இருந்தால்தான் நீ பெண், அதிலும் சிறந்த பெண், அதிலும் கற்புடைய பெண், பத்தினி பெண் அப்படின்னு சொல்லி அந்த நமக்கான மதிப்பெண், எனக்கு அந்த 100 மதிப்பெண் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் பெண்களை இன்றுமே வார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்ப்பினை சிலப்பதிகாரத்தில் நாம் அதிகமாக பார்க்க முடியும். அதனால எந்த ஒரு இலக்கியமா இருந்தாலும் தயவு செய்து உரையாசிரியர்களை வச்சு மட்டுமே முடிவு செய்யாதீங்க. அந்த இலக்கியம் உங்ககிட்ட பேசும். என்ன விஷயத்தை அவங்க சொல்ல வந்திருக்காங்க, என்ன விஷயத்தை எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத இன்னும் ஆழ்ந்த வாசிப்பு திறனோடு இலக்கியங்களை படிக்கத் தொடங்குங்கள். அதனுடைய குரல் உங்களுடைய காதுகளில் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.